Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard Maxல exercise 6.1ல 5th sum. Use vector method and prove that if the diagonals of a parallelogram are equal, then it is a rectangle. ஸோ நம்மளுக்கு ஒரு பேரலோகிராமில் டயக்னல்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டயக்னல்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா ஏசி அப்படிங்கிற டயக்னலை நம்ம எப்படி எழுதலாம்? ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். ஸோ ஏபியை வந்து நான் ஸ்மால் ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன், பிசியை வந்து நான் ஸ்மால் பின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து இன் ட்ரையாங்கிள் பிசிடி, அதாவது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இதில் பிடி வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம்? பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார்னு எழுதலாம். ஸோ பிசியோட வேல்யூ என்ன? பி. சிடிங்கிறதும் ஏபிங்கிறதும் லென்த்தில் ஒன்று, ஆனால் டைரக்ஷன் வேறுங்கிறனால இது மைனஸ் ஏ வெக்டாராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டு டயக்னல்ஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏசியோட வேல்யூவும் பிடியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் எடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும்? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர்னு ஆகும். ஏசி வேல்யூ என்ன? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்ன? பி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ ஏ வெக்டார் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் ஆகும், அதே மாதிரி பி வெக்டார் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆகும், தென் ப்ளஸ் 2a வெக்டார் டாட் பி வெக்டார். சிமிலராக இங்கேயும் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a வெக்டார் டாட் பி வெக்டார்னு வரும். ஸோ ஏவும் பியும் ரெண்டு பக்கமும் இருக்கனால கேன்சல் ஆகிடும். இது இந்த சைடு வந்து ஆட் ஆகி 4a வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ இந்த 4 நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துட்டோன்னா a வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ a வெக்டார் பி வெக்டார் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஏங்கிறது என்ன? ஏபி வெக்டார், பிங்கிறது என்ன? பிசி வெக்டார். ஸோ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 0 வரும். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் ஏபி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டார். அதாவது ஏபியும் பிசியும் பர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90. ஸோ ஒரு ஆங்கிள் 90யாக இருந்தாலுமே போதும், இது வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் அ rectangle.